back to JK Rockstars. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான பன்னீர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பன்னீர் ஃப்ரை பண்றதுக்கு நான் 100 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பன்னீர் ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிரலாம். மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தண்ணி சேர்க்காமல் குறகுறன்னு அரைச்சிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் இந்த மாதிரி நம்ம நல்லா குறகுறன்னு அரைச்சி வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் தயிர் எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த தயிரில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு துணியில் போட்டுட்டு கட்டி வச்சிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும். இந்த மாதிரி ட்ரையான தயிரை நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கடைசியாக நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். இதில் எதுவும் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்க்காமையே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். பன்னீர் வந்து இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் தயிர் ஆல்ரெடி இருக்கிறனால தண்ணி சேர்க்காதனால அதுவே போதும். இந்த மாதிரி பன்னீரோட இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கணும். இந்த பன்னீர் ஃப்ரை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இது இந்த பன்னீர் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 1/2 hour இருக்கட்டும். இல்லை வந்து குயிக்காக செய்யணும் அப்படின்னா வந்து 1/2 hourலேயே செஞ்சிடலாம். இல்லை 2 hours நம்ம நல்லா ஊற வச்சோன்னா அதோட மசாலா எல்லாமே பன்னீருக்குள்ளே இறங்கி அதோட ஃப்ளேவரே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே 1/2 hour இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். பேன் வச்சு சூடானோன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கலைன்னா பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லை ஆயில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மிக்ஸ் பண்ணிக்கிற பன்னீர் கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்துட்டு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம 1/2 lemon ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பன்னீராக சேர்த்துடலாம். நம்ம பன்னீர் வந்து இந்த மாதிரி பீஸாகவும் போடலாம், இல்லை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் போடலாம். அப்படி இந்த மாதிரி சின்னதாக போட்டோன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸ்டிக் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிக்கில் குத்தி கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். எங்கிட்ட வந்து ஸ்டிக் இல்லாதனால இந்த மாதிரி நான் பேனில் ஃப்ரை பண்ணுறேன். பேனில் ஃப்ரை பண்ண கூட அவசியம் இல்லை. நீங்கள் தோசைக்கல்ல கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அடுப்பு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இது பன்னீர் ஃப்ரை ஆகும் போதே வந்து வாசனை செம்மையாக இருக்குது. நம்ம டக்குன்னு வீட்டில் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் இல்லாத போது பன்னீர் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. பன்னீருக்கு மசாலா அரைக்கும் போது ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்த்துல, பட் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்தோடனே இந்த மாதிரி அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீரை வந்து ஒன்றா எடுத்துடலாம். ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். நம்ம மீதி இருக்கிற பன்னீரை அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா நம்ம நாளைக்கு செய்யும்போது கூட இன்னும் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் ஃப்ரையை கூட ஆனியன் இல்லை வந்து டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜேகே ராக்ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.